கொடுக்க வேணாம். 2 வெள்ளத்திற்கு இவ்வளவு பெரிய இழப்புக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் சிந்திய கண்ணீருக்கு நியாயம் வழங்குங்க. 3 அமைச்சகரினுடைய குழு அனுப்பப்பட்டது. சென்னையை பார்க்க, தூத்துக்குடியை பார்க்க. உள்துறை அமைச்சகத்தினுடைய குழு, அதே போல் நிதி அமைச்சகத்தினுடைய குழு, அதே போல் வேளாண்மைத்துறை அமைச்சருடைய குழு, 3 குழு அனுப்புறீங்கள. ஒன்றிய அமைச்சர்கள் பார்வையிட்டாங்கல்ல, எல்லாம் பார்வையிட்டு 3 குழுவும் பார்வையிட்டு அறிக்கை கொடுத்தாங்கல்ல. அந்த அறிக்கை என்ன கொடுத்தாங்க? வெள்ளமே வரலன்னு கொடுத்தாங்களா? தண்ணியே மழையே பெய்யலன்னு கொடுத்தாங்களா? எந்த விதமான பேரிடர் நடக்கலன்னு அறிக்கை கொடுத்தாங்களா? அந்த குழு கொடுத்த அறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிடணும். இந்த குழு இந்த அறிக்கை கொடுத்தது. எனவே நாங்கள் நிதி கொடுக்கவில்லை என்று சொல்லுகிற தைரியம் தமிழ்நாட்டினுடைய பாஜகவுக்கு, ஒன்றிய அரசினுடைய பாஜகவுக்கு இருக்கிறதா? ஒரு பைசா நிதியை கூட இன்றைக்கு வரை கொடுக்க மறுத்துட்டு, அந்த குழுவினுடைய அறிக்கையை வெளியிட மறுத்துவிட்டு, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று வாய்ப்பேச்சு பேசுவதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். இவரது போலி அரசியல் அம்பலப்படுத்துவார்கள்.